வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பன்னி பண்டல் இருக்கு என்கிட்ட. இப்போ புதுசாக தான் எடுத்தேன். எப்படி எடுத்தேன்னா உங்ககிட்ட எப்படி சொல்லுது இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அதான் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் சர்வரில் தான் நான் இது பண்ணேன். ஃப்ரீயெல்லாம் பண்ணல, டைமண்டோடு தான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா காட்டுவேன் பாருங்க உங்களுக்கு. இந்தோனேஷியன் சர்வர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் வந்துடுங்க உங்கள் இந்தோனேஷியன் சர்வரில். பார்த்தீங்கன்னா ஸ்டோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் வாங்க. ஃபேஷன் இந்த ஃபஸ்ட்டில் இங்கே ஒன்று இருக்கும். அந்த ஃபஸ்ட்டில் இருக்குல்ல அந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்கே பன்னி மண்டல் இருக்கா. இந்த ஊரில் இன்னும் இருக்குதுங்க. நம்ம இந்தியன் சர்வர் தான் இல்லை. ஸோ அதாவது என்ன சேனல்னால் நான் வந்து கிளாக் டவரில் இருந்து பூய் அடிச்சிட்டேன்னா எனக்கு கிளாக் டவர் இனியா கோட்டை. ஓகேவா கைஸ்? ஓகே. ஸோ அதான் நீங்கள் அந்த சேனல் போய் அடிக்கணும். ஓகே எப்படியாவது பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிடணும். அப்புறம் கிளாக் டவர் நம்ம ஓகேவும். ஓகேவா கைஸ்? ஜோ ஓகே லாபிக்கு வந்தாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் சர்வர் தான் ஆடுறேன். இது பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் சர்வர். ஓகேவா? நம்ம இந்தியன் சர்வர் கிடையாது. பார்த்தீங்கன்னா எப்படி சர்வர் மாற்றுறதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ மேபி போகிறேன். வரும் சரியா? பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சாலும் ஒரு கிளாக் டவர் தான். ஏன் சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம். நான் ஃபஸ்ட்டு மேலே வந்து கிளாக் டவரா இல்லை கிளாக் டவர் இது அது ஒரு இடத்தும் மேப்போட கவர்மெண்ட் தான் இங்கே வரணும் ஃபஸ்ட் டைமு. அது என்னன்னு தரல. ரொம்பவோட பெஸ்ட்டே பாருங்க. கிளாக் டவர் விட்டேன். சரி ஓகே. கிளாக் டவர் வாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ப்ரீக்கு வந்து தூக்கி வைக்கலாம். ஆனால் அப்போலாம் வந்து ஒரு ப்ரீக் இருந்தது, ஓல்டு ப்ரீக்கு. ஆனால் ஓல்டு ட்ரைனிங்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட போகிறேன். அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஒரு அப்படி கொடுத்துருவேன். அதுவும் அப்படி நான் சொல்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் இந்த வீடியோஸில் நான் காட்டுற மாதிரி இருக்கும். இப்போது இறங்கிட்டு நான் இன்னும் மாலை ஏறிவாங்க. கன்று உங்களுக்கு தேவையான கன்று எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கோப் கன்று இல்லைன்னா கொஞ்சம் அழிச்சு பிடிக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரீ செக்ஷன் வந்துட்டு சூப்பர் மாதிரி. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லூட் இருக்கா. அப்புறம் பேச நான் உங்களுக்கு எதுவும் கேட்டில்ல, ஒரே ஒரு மாட்டி கேட்டுக்கிட்டா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி அதுவும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகே அகீஸ். அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேயும் சரி நம்ம யூடியூப் சேனலும் சரி முக்கியமான ஷார்ட்ஸு அண்ட் ரீல்ஸ் இல்லைலாம் முக்கியமான ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்ஸ்லாம் போடுவோம். ஓகேவா? அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ரவுண்ட் நல்ல வீடியோஸ் தான் போடுவேன். சரி இப்போ ஜன்னல் இருக்குல்ல, இந்த ஜன்னல் தான் மெயின். இது ஜன்னல் பிடிக்கும். சரி அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே குதிக்கணும். என்னோட இது அப்படி விழுக்கிட்டு போகுது. என்னோட இது ரொம்ப அழுகுது. நம்ம சர்வெல்லாம் போது இப்படிலாம் எனக்கு வந்ததே இல்லை கைஸ். இதான் புதுசாக இருக்குது. ஸோ இந்த பன்னி மண்டல் எப்படி இருக்குது கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு. ஏன்னா நான் கூட காட்டான். டேய் யாரா நீங்களா இன்னும் வழுக்குது என்ன இப்படிலாம் இருக்காது நார்மலில். ஒரு வாரம் ரன் போட்டன் ஓவராக கொடுக்கணும். இருங்க பார்ப்போம். ஒழுங்கு அப்படியே அப்படியே டர்ன். ஓகே சொல்கிறாங்க இங்கே இனிமே போயிடே இல்லைடா மேலே வந்து நினச்சிருப்பான். இவன் நான் வேற சேலஞ்சில் இருக்கும். என்ன இவன் சொல்கிறான் வாங்கிடும் ஒரு முன்னாடி. இங்கே யாரும் இருக்காங்களே. என்னங்க இங்கே இருக்காங்க. ஓகே தம்பி எனிமி. ஓகே சூடு. ஓகே சூடு. என்ன அவனுங்க ஒரு பிள்ளாட்டு பார்த்தாலே ஓடுறான். இங்கே ஏன்னா தெரில. இப்போ இங்கே ஒரு க்ளோவல் போட்டு கவர் மட்டும் எடுத்து போதும். ஓகே கேஸ், நீங்கள் எவ்வளோ பார்க்கணும்ல பன்னி பண்டில். ஸோ இருங்க நான் ஒழுங்காகவே காட்டில் போகல. இன்னும் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கவருக்கு எல்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்து வேறு என்ன இன்னும் கிடைக்கவும் மாட்டேங்கிறான். நம்ம ரெடியாக இருக்கும்போது யாரும் வர மாட்டேங்கிறாங்க. நம்ம ரெடியில் இருந்து இது ஏன்னு தெரியல. சரி இது யாராக இருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒழுங்காக காட்டுறேன் பன்னி பண்டில். நம்ம ஊரில் இந்த பண்டில் எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஊரில் இந்த சர்வரில் இன்னும் இருக்குது. எப்படியோ 3 நாளுக்கு தான் என் ஊர் இருக்கும். இந்த பண்டில் இருக்கும்.
அப்படியே யூஸ் பண்ணிடணும் கைஸ். அதுக்கு தான் ஒரு கண்டென்ட் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே இது மாதிரி என்னோட இது ஓகே ஓகே என்னோட இது ஓடிட்டே இருக்கு. நல்ல வேலை கட்ட போலீஸ்னும். ஓகே என்னது அப்போ அன்பட புதுடும் இங்கே வந்துடுது. ஸோ ஓகே இது வேறு கொஞ்சம் இருங்க மெடிக்கிட் போட்டுப்போம். இப்போ மேலே போய்ட்டு போட்டுப்போம். இங்கே ஒன்றும் அவ்வளோ வரதில்லை. நம்ம சர்வரில் நிறைய பேர் வருவாங்க. இந்த சர்வரில் ஏன் யாரும் கனெக்ட் ஆக மாட்டேறாங்க? இல்லைன்னா இந்த சர்வரில் என்ன இதுன்னு தரல, யாருமே வர மாட்டேறாங்க. இந்த சர்வரில் கரெக்டாக என்ன க்ளோவால் போயிருக்குமே, கரெக்டாக போயிருக்கு. ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கிட்டும் போட்டாச்சு. இது ஒரு இனிமே நம்ம ரைடாக மாட்டிக்கிட்டா ஒரு 2 பேருக்கு ஓகே. சரியே ஒருத்தன் அப்படியா போட்டணும் கைஸ். கிளாக் டவர் விட்டு வர இங்கே போகக்கூடாது, அதான் அந்த சேலஞ்ச். அது கிளாக் டவரை மட்டும் இருந்து அடிக்கணும். கடைசி ஜோன் எங்கே போட்டவங்களோ நான் அங்கே போய் கைஸ். ஏன்னா கடைசி ஜோன் எங்கே போகிறாங்களோ அங்கே தான் நான் போனோம். போன வாட்டி இங்கே தான் கடைசி ஜோன் போட்டாங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் வாட்டமாக இருந்தது. ஒரு சூப்பர் மெடிக்காலையா ஓகே இல்லை நான் சூப்பர் மெடி யூஸ் அவன் சூப்பர் மெடியாக யூஸ் பண்ணியிருப்போம். சரி ரொம்ப குழப்பணும். சரி அவங்க ஒரு எனிமி இருக்கா, ஏன் ஒரு புல்லட் பட்டுன்னு இங்கே கொஞ்சம் நிறைய பேர் இருக்காக பாருங்கள் பக்கத்துலேயே ரேடாரில். எந்த இருங்க ஸ்கூப் போட்டு பார்க்குறேன். 75 லோடு பண்ணலாம் நம்ம. நான் இங்கே பாருங்க பட்டன்னு ஓடுறேன். இங்கே தான் கடுப்பாக வருது எனக்கு. பரிய என்ன எப்படி நான் இங்கே எப்படி ஸ்கூப் போட்டு அடிங்க. நம்ம சர்வர் அந்த கூட பரவாயில்ல. இது அடுத்த ஊர் சர்வர் ஊத்தானா அசிங்கம். ஓகே இவனுக்கு பாருங்க பட்டோன்னே போகிறான். என்ன கடுப்பாக இவனை நான் ஓட தான் போகிறான். எப்படியா இருந்தாலும் ஏன்னா ஒரு டேமேஜை வரலாம். அவனுக்கு ஒரு டேமேஜ் கொடுக்குற மாதிரி அடிப்போம். இது வேறு ஏமிங்கும் அங்கே வரமாட்டேது. இருங்க நான் என்ன பண்ணேன். இது ஒரு ஆர்டர் மாதிரி இருந்துருக்கு. இதே எனக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கான். ஃபஸ்ட் இவனை முடிச்சிடலாம் நம்ம. டேய் நான் அவர் போயிட்டு தானே இங்கேயும் புல்லட்டை சுற்றிட்டு இருக்கேன். சரி ஐஸ் இருங்க யாராவது கரெக்டாக அந்த மாற்றானான்னு பார்ப்போம். என்ன வர மாட்டேங்கிற கார் எடுத்துட்டானா என்ன? கார் எடுத்துட்டான் போல கைஸ். கீழே கன் இருக்கான்னு பார்ப்போமா? இல்லை என்ன சொல்கிறீங்க? என்னங்க இந்த வீட்டில் யாராக இருக்காங்க? ஏன்னா இந்த சர்வரில் அவ்வளோ யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இந்தோனேஷியன் சர்வரில். இதே நம்ம ஊர் சர்வர் ஆனால் நிறைய பேர் வருவாங்க. ஏன் இந்த சர்வரில் மட்டும் யாருமே வர மாட்டேங்கிறாங்க? தெரியலையே. இங்கே ஒருத்தர் இருப்போம். இது ஸ்கோப் போடுவோம். என்ன தெரிகிறது? என்னங்க இது ஒன்றுமே தெரியலை. என்ன இருங்க ரெட் கார்டு என்ன இப்போ போயிடுச்சு. இருங்க நம்ம கீழே போயிட்டு அடிப்போம். நான் எழுது வர கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஓகே இருங்க தாம்சன் திருப்பி அவனை அழிப்போமோ. இனிமே எங்கடா இருக்கே? யார் இனிமே பழைய எம்மடா இருக்கே? யாருக்குதோ ஓகே இன்னொரு எனிமி இருக்கான். ஏய் தம்பியே, ஐயோ நான் விட்டு வெளில வந்தேனே. இருங்க நீங்கள் ஈவெண்டோ இது ஒரே ஒரு எனிமோ டச்சுடா. ஓகே அடிச்சாச்சுங்க. 4 கிலோ அடிச்சிட்டோம். பாருங்க 5 கிலோ அடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒருத்த மச்சான் 5 கிலோன்னு யாரும் இந்த லக்கி அவுட்டர் ஒரு எமௌண்ட்டு போகலாமா? வேற நீங்கள் பார்க்கல அதை. யாரும் இங்கே இருக்காங்க. யார் அது? யாரா நீ வினோதமாக இருக்கேன். யாரா நீ? என்ன இருக்கிறவங்க அடிக்கிற? டேய் வர்றா கத்தியால சுத்துவந்தா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? பார்த்தீங்கன்னா இருங்க இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. இவனை போட்டு வச்சு ஓகே. இன்னும் போடல. ஓகே இப்போ போட்டாச்சுங்க. 6 கிலோ அடிச்சிட்டோங்க. 6 கிலோ பா. ஓகே இருங்க க்ளோவல் போட்டு கொஞ்சம் கவர் எடுத்துட்டு மெடிக்கிட் போட்டுக்கலாம். மெடிக்கேட் டச். கடைசி சொன்ன இங்கே போட்டதாங்க. பார்த்தீங்கன்னா அவனையும் முடிச்சாச்சு பாருங்க. இங்கே பாருங்க இது வந்துருக்கு. ஒரு பாக்ஸ் பேனா வந்துட்டேனே. அதுப்போ என்னது பண்ணிட்டேன். ஓகே இங்கே ஒரு ஏடபிள்யூஎம் கிடச்சிருக்கு. போடு வரவங்க எல்லாம் வந்து சுடுதான் போ. ஓகே பார்த்தீங்கன்னா கடைசி சொன்ன வந்து எங்கே போட்டுருக்காங்க வேற.
இல்லைங்க ஆமாம் இது நீங்கள் யாராக இருக்காங்கன்னு பார்க்கலாம் முதல்ல ஃபஸ்ட்டு சுற்றி முற்றி அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஓகே புல்லட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். புல்லட்ஸ் இங்கே நம்ம சுத்தம் வைக்கிட்டே இது வந்து புல்லட் எண்ணெய் அதாவது எல்லார்கிட்டையும் போய்ட்டு புல்லட் எடுக்கணும். ஓகே நம்ம எல்லாத்துக்கும் புல்லட் எடுக்கணும். 26 மெம்பர் தான் இருக்காங்க, நம்மளே சேர்த்து இன்க்ளூட் பண்ணுது. அப்போ 25 தான் இருக்காங்க. இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மங்களாத்தி இதே சரி ஓகே விடுங்க. இப்போது திரும்ப நம்ம பிளேஸுக்கு போயிடலாம். ஓகேவா? ஓடு ஓடு ஓடு. ஓகே வாங்க நம்ம பிளேஸுக்கு போகலாம். ஓகே கடைசி ஜோன் இங்கே போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே இங்கேயே போட்டால் நல்லாயிருக்கும், ஏன்னா இங்கே தான் வருவாங்க. அப்போ கடைசி சீசன் போட்டால் ஓகே அப்படியே என்னடா அடி வழுக்குதுடா இங்கே. என்னடா என் சர்வர்லாம் இப்படிலாம் ஆவி ஆகாதுடா. ஃபஸ்ட் ரயிலே போயிட்டு என்ன இது ஆரம்பத்தில் தடுக்குது. ஒரு வேலை போய் அடிக்க மாட்டேன் ஃபஸ்ட்டே சொல்லுதோ இருக்குமோ. இது வேற கேடி இது ஒழுங்கா பாருங்க. பன்னி பண்டு ஓகே ஹாய் காமியனோ பண்ணு பண்ணி ஓகே அப்படியே கவர் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ரொம்ப பாலியை போட்டேனோ. சரி இப்போ யார் இருங்க நம்ம இடம்ல பார்ப்போம் யார் யாரில் அங்கே இருக்காங்க. எங்கே இருக்கான் பக்கத்துலேயே ஒரு இனிமே வச்சுட்டுடா போடு 150 டேமேஜ். இன்னும் டெய்லி ஒழுங்காடி வாங்கடா. இன்னும் அவ்வளோதான் நடக்குது வேற இங்கே டெய்லி யாரும் நீ உள்காடி வாங்க போகிற இருறான் கீரை நீவான் டெய்லி கீரை இவன் தான் நடக்குது வரடா. டெய்லி இது என்கிட்ட வச்சுக்க தேவலா சிக்கல் இது வேறா ஒன்றபடி இப்பரா இன்னும் ஒரே ஒரு போடு சிக்கல இரவு சோத்தனை காலி பண்ணியாச்சு. ஸோ ஐயோ இங்கே ரிசவன் பக்கம் வருது வாங்க போயிடலாமா. ஸோ பாய் பாய் கிளாக் டவர். இந்த மேட்ச் மட்டும் பேஸ்தான் கிளாக் டவர் என் கோட்டை ஓகேவா கைஸ் தெரியுங்களா. ஓகே இன்னொன்று பாக்ஸர் வந்து இது பேர் வேற மறந்து போயிட்டேன். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீ ஃபயரை ஃபஸ்ட் டைம் அன்னியான ஏறு அது அப்படியே சொல்லுங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ன விஷயத்துலானே. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2019 தான் ஆனேன் ஃபஸ்ட் டைம் இந்த கேமை ஓகேவா. ஏடபிள்யூஎம்ஏ அன்றைக்கெலாம் எனிமீஸ் இப்போ நிறைய பேர் இருக்காங்க இங்கே. நிறைய உண்மையை சொல்கிறேன் இப்போ தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன மேட்ச் பண்ணிட்டு இன்னொரு எனிமி இருக்கான். ஐயோ புல்லட் வேறு வேஸ்ட் ஆகுது 24 புல்லட் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. பக்கத்தில் முடிப்போமா. ஓகே 150 டேமேஜ். இன்னொரு 150 இன்னும் ஒரே ஒரு புல்லட். எவனோ தோசிக்கல ஸ்டார்ட் எவ்வளோ நேரம் விட்டுவேன் யாரும் என்ன கேட்காம எப்படா நீ ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு போயா அடிக்கவே மாட்டோம் போல கைஸ்னா. அப்பா வந்துட்டோங்க. கன்ஃபார்மாக நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் என் கோட்டை வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ ரெடியாக இருங்க கைஸ். இன்னொருத்த ஒரே ஒருத்தன் தாக்கலாம் இவனை ஏடபிள்யூ நான் முடிக்க முடியுமான்னு தெரியலையே. அது டிக் மூமெண்ட் தான் இது கொஞ்சம் யாரோட கோட்டைன்னு பார்க்கணும். இது மட்டும் தேசம் என் கோட்டை இதெல்லாம் அவ்வளோதான் அதுவே இருந்தாதான். இருங்க தாம்சன் எடுக்கலாமா. வேணாம் இவனை எப்படி ரெடி பண்ணிடலாம். 150 போட்டி நம்ம தான் வின்னி. இதுக்கப்புறம் லட்ட வரியா கோட்டை. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தர வை கைஸ்.